ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஆரி ஒர்க்கில் பூ மாடல் நெக்லஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக்லஸ் செய்ய ஆரி ஒர்க் நீடில், கலர் ஸ்டோன்ஸ், கோல்டன் பீட், ஸ்டோன் செயின், green கலர் சில்க் த்ரெட், க்ளூ, சுகர் பீட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நெக்லஸ் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கலர் ஸ்டோனை ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டு அது காஞ்ச பிறகு கோல்டன் பீடு வச்சு ஒரு லைனை கொடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் கோல்டன் பீடு எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். இப்போது ஃபில் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இந்த பீடை சுற்றி நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்குவோம். நான் காட்டுற மாதிரி நீங்களும் ஸ்டோன் செயினை ஒட்டிக்கோங்க. இப்போது ஸ்டோன் செயினை நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இது காஞ்ச பிறகு நம்ம சுகர் பீடை வச்சு ஒரு லைன் கொடுத்துக்குவோம். இந்த சுகர் பீடை வந்து ரெண்டு பீடாக வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஃபில் பண்ணி முடித்தோடனே நான் காட்டுறேன். இப்போது ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து இதை சுற்றி திலகம் ஸ்டோனை நான் ஒட்ட போகிறேன். நான் காட்டுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. இந்த ஸ்டோன் எல்லாம் காஞ்ச பிறகு சுகர் பீடை வச்சு நம்ம ஒவ்வொரு திலகம் ஸ்டோனாக ஃபில் பண்ணி முடிச்சுக்குவோம். ஒவ்வொரு திலகம் ஸ்டோனாக நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து லீஃப் வரைகிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் லீஃப் ஷேப்பு வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிட்டு நான் காட்டுற மாதிரி அந்த நெக்லஸ் ஷேப்புக்குள்ளேயே நம்ம அந்த லீஃபை வரைஞ்சிக்குவோம். இப்போது ரெண்டு சைடும் நான் லீஃப் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து சுகர் பீடை வச்சு ஒவ்வொரு லீஃபுக்கும் நம்ம அவுட்டர் லைன் கொடுத்துக்குவோம். அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உள்ளே ஃபில் பண்ணலாம். இப்போது ஒவ்வொரு லீஃபாக நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
லீஃபை வந்து ஃபில் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லாங் ஸ்டிச் போடணும். லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லாங் ஸ்டிச் வந்து லீஃபோட ஒரு சைடுக்கு கொண்டு போகணும். அடுத்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடி சென்டருக்கு ஒரு லாங் ஸ்டிச்சாக கொண்டு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து லாக் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு. இதே ஸ்டெப்லேயே எல்லாத்தையும் போட்டு முடிக்கணும். நான் போடுற மாதிரியே நீங்களும் எல்லா லீஃபுக்கும் ஃபில் பண்ணி முடிச்சுக்கோங்க. நான் வந்து எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒவ்வொரு லீஃபாக நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லீஃபுக்கும் பீடை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளக்க வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். எல்லா லீஃபுக்கும் அவுட்டர் லைன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எல்லா லீஃபுக்கும் நான் அவுட்டர் லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து உள்ளே வந்து க்ரீன் கலர் நூலை வச்சு நான் எப்படி ஃபில் பண்ணேனோ அதே ஸ்டெப்பில் நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு லீஃபாக நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். பூவு இலை எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ ஃபுல்லாக அவுட்டர் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஆரி ஒர்க் நெக்லஸோட ஃபைனல் லுக். இந்த மாடல் அல்லது வேறு மாடலில் உங்களுக்கு நெக்லஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதே மாதிரியே செஞ்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.